செவிடன் காதில சங்கூதுற மாதிரி இருக்கிறது. எத்தனைதான் எழுப்பினாலும் எழும்ப மாட்டேன். மதுரை மாநகராட்சியில மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னா, இங்கே திமுகவில் அடித்தட்டில இருந்து மேலே வரைக்கும் ஊழல். இன்னைக்கு தொடர்ந்து இடி ரைடு. இதுக்கு எனக்கு முன்னாலே பேராசிரியர் சொன்னதை போல, ராமா சீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல, அடுத்து இந்த தேர்தல் முடிந்த பிறகு வரிசையாக அவர்களெல்லாம் ஜெயிலுக்கு போக இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக போக இருக்கிறார்கள். எனவே அடித்திருக்கிற கொள்ளையை நம்ம மக்களிடத்திலே கொடுத்து எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் என்று நினைப்பார்கள். அதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய நிர்வாகிகள், அதனுடைய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்று இங்கு இருக்கிறவர்களாம் அறிவுறுத்தினார்கள். நம்மை பொறுத்தளவுக்கு மக்கள் நம் பக்கம், மக்கள் தான் எஜமானர்கள். இந்த ஆட்சியாளர்கள் தங்க கட்டியாக கொடுத்தாலும் மக்கள் இந்த அரசை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இன்றைக்கு மக்களுடைய மனநிலை அதுதான். என்னதான் கூட்டம் நடத்தினாலும் சரி, என்னதான் பேரணி நடத்தினாலும், என்ன நடைபயணம் பண்ணாலும், இன்னைக்கு தமிழக மக்கள் வெடித்துக் கொண்டார்கள். போதை ஆட்சி, அவங்க அடுத்த தலைமுறையை இன்றைக்கு பால்படுத்துகிற ஆட்சி. நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், இளைஞர்களே ஒன்று திரளுங்க, கனவு காணுங்கள், நீங்க நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட வாழ்ந்த நம் அப்துல் கலாமுடைய வார்த்தையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் சிதைத்து விட்டார்கள். இன்னைக்கு என்னன்னா, இளைஞர்கள்லாம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு போதைக்கு பல நிலைகளில் அடிமையாயிருக்கிறார்கள். பல ஊடகங்களில் வருகிற செய்திகள் நாள்தோறும் வந்திருக்கிறது. பள்ளியிலே படிக்கிற மாணவிகள் ஆசிரியரை அடிக்கிறார்கள். ஒரு காலத்திலே ஆசிரியர் அடித்தார், திருத்துகிறார் என்று நினைத்தவர்களால் இன்னைக்கு பெரிய அதிகாரியாக, பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை கெடுத்த ஒரு ஆட்சி எதுன்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது ஆதி முதல் அந்த வரை ஊழல் தான். அது விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணக்கூடியது. இது பாத்தீங்கன்னா அவங்க கலைஞருடைய காலத்திலிருந்து தொடங்கியது. சர்க்காரிய கமிஷன் சொன்னார், விஞ்ஞான ரீதியாக ஊழல் பண்ணுவதில், பூச்சி பேர மருந்து கொள்ளையடிப்பதிலே மிக சிறந்தவர்கள் இந்த திமுக என்பதை அவர் சொன்னார். அடுத்து உங்களுக்கு தெரியும், 1,76,000 கோடி ஊழல். காற்றுல கூட ஊழல் பண்ணான்னு கண்டுபிடிச்சவன் திமுக காரன் தான்ப்பா. என்னப்பா ஒண்ணு தேவை இருக்கு, உண்மையே இல்லையா? காற்றுல ஊழல் பண்ண, காற்று நிக்கலான்னு கண்டுபிடிச்சவங்க திமுக காரங்க. இதுக்காகவே நோபல் பரிசு கொடுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? என்னப்பா உண்மைதானே? என்னப்பா உண்மை கூட சொல்ல மாட்டாங்க, சொன்னா கூட ஆமா சொல்ல மாட்டேங்க. ஏப்பா இது மாதிரி ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் செய்யணும்ல. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபா. இப்ப டாஸ்மா கடையில வாங்குறேன், இப்ப போதை விற்கிறதே தப்பு. அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா கண்டுபிடிக்க வாங்கலாம். ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் அதுல சம்பாதிக்கலாம். மாசம் 450 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். வருஷத்துக்கு 10,000 கோடி சம்பாதிக்கலாம். விஞ்ஞான ரீதியாக பாருங்க எப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அதே மாதிரிதான் இங்க எல்லாத்திலும் ஊழல் இன்னைக்கு வரிசையாக கட்டி கொண்டு இருக்கிறது. எது எப்படி போனால் விலைவாசி ஏற்றம், ஒரு பக்கம் விலைவாசி ஏற்றம், நாள்தோறும் கொலை, கற்பழிப்பு, இதுதான் இந்த ஆட்சியிலே நடக்குது. கேட்டா திராவிட மாடல் ஆட்சியா? திருட்டு ஆட்சி இந்த ஆட்சி. எங்க பார்த்தாலும் திருடுதான். மதுரை மாநகராட்சியில 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கு. இது என்பதை கண்டறிந்து நம்ம மதுரை மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் சோலைராஜா அவர்கள் துறந்து கொடுத்தார். அதை செவிடன்காயில் வாங்கிய சங்காக இருந்தது. அங்க இருந்த ஆணையாளர், இதற்கு முன்பாக இருந்த ஆணையாளர், அது உண்மையா என்பதை கண்டறிவதற்காக ஒரு குழு அமைத்து விசாரிக்கிறார். நாங்க சும்மா சொல்லல, ஊடகங்களை நண்பர்களே,
நன்றாக கேளுங்கள். இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லி அந்த ஆணையாளர் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்கும் போது மின் கட்டணத்தில் தான் கண்டுபிடிக்கிறார்கள். மின் கட்டணம் கமர்சியலாக வாங்கப்பட்டிருக்கிறது. கமர்சியலுக்காக மின் கட்டணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஆனால் அது வீட்டுக்கு போடப்பட்ட வரியாக இருக்கு. திருமண மண்டபத்துக்கு வீட்டு வரியை போட்டிருக்கிறார்கள். இப்படி அறிந்ததனால் தான் அவர் காவல்துறை ஆணையாளரிடம் அதை மனுவாக கொடுத்து விசாரிக்க சொல்கிறார். காவல்துறை ஆணையாளர் வாங்கி போட்டு விட்டார். வழக்கம் போல ஆளுங்கட்சி எடுத்து கொடுக்கிறாங்க. இது தெரிந்தவுடன் நாங்க பொதுச் செயலாளர்கள் சொல்லி முதன்முதலாக நம்முடைய பெத்தானியபுரத்தில் சோழைராஜா அவர்கள் தலைமையிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். ஆர்ப்பாட்டம் நாளை நடைபெறுகிறது என்றால் முதல் நாளே 5 மண்டல தலைவரை பண்ண சொல்றார். மேயர் கனவு கைது செய்யப்படுகிறார். ஆனா மேயர் தொடர்கிறார். மேயர் கனவு தவறு செய்கிறார். மேயர் கணவர் என்ன பொறுப்புல இருக்காரு, எப்படி ஊழல் பண்ணாரு என்பது நாட்டுக்கு தான் வெளிச்சம். இந்த அரசாங்கம் உடனடியாக மேயரை ரிசைன் பண்ண சொல்லி இருக்க வேண்டும். சொன்னார்களா? செஞ்சார்களா? மக்களை நியாயமானவர்களே, நீதி கேட்ட மதுரை மண் நெற்றிக்கண் சிறப்பும் குற்றமே குற்றம் என்று வாதிட்ட இந்த மாதிரி சிவபெருமானே குற்றம் செய்தால் தவறுதான் என்று வாதிட்ட நக்கீரன் பரம்பரை வாழ்ந்த இந்த பூமியில் இருந்து எத்தனை முறை குரல் கொடுப்பது, எத்தனை முறை ஆர்ப்பாட்டம் பண்ணுவது, எத்தனை முறை மாமன்றத்தில் குரல் கொடுப்பது. நீங்க குரலா கொடுக்கிற மாமன்றத்துல போன நான் மாமன்ற கூட்டமே கிடையாது அப்படின்ட்டு மாமன்ற கூட்டமே 6 மாதம் நடக்கல. ஒரு வித்தியாசமான மாநகராட்சி இந்தியாவிலே 20 லட்சம் மக்கள் பெருக்க உள்ள மாநகராட்சி 40க்கு மேற்பட்ட மாநகராட்சியில் இருக்கிறது. இந்த 40 மாநகராட்சியில இந்த மதுரை மாநகராட்சி மாறி மோசமான மாநகராட்சி எங்கும் கிடையாது. மண்டல தலைவர் இல்லை, நிலைக்குழு தலைவர் 2 பேர் இல்லை, மேயர் இல்லை, கூட்டம் நடத்தவில்லை. உனக்கு எதுக்கு இது? எதுக்கு உனக்கு? இதெல்லாம் ஜனநாயகம்? நீ என்ன சுதந்திரம் சொல்ற? நீ என்ன மக்களாட்சி? தமிழ்நாட்டுக்கு நாங்க தமிழ்நாட்டு உரிமையை கேட்கிற மத்தியில நீங்க இருக்க உள்ளாட்சிக்கு உரிமையை கொடுக்கலையே. இதான் நியாயமா? இதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய இது சாதனையா? இது ஒரு சாதனையா என்று எண்ணி பார்க்கும். 69 மாமன்ற உறுப்பினர் இருந்து கொண்டு ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியாத அரசு தான் இந்த திமுக அரசு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனையிலும் ஊழலுங்க. நான் ஏற்கனவே 2-3 ஆர்ப்பாட்டத்துல சொல்லிட்டேன். மாநகராட்சி போனா அந்த காலத்துல சொல்லுவாங்க, நம்ம படம் எடுத்திருப்பாங்க, ஆயிரங்காலத்து பயிர் 1000 தடவை வாங்கி அபூர்வ சிந்தாமணி நீ யாரும் பார்த்துக்க மாட்டேங்க. இப்ப போடுறாங்க. அப்ப சன் லைவ்ல போடுறாங்க. நீ பாத்திருக்கா பேரத்து? இவரு எல்லாம் பார்த்துருவாரப்பா, எல்லாம் பார்த்துருவோம். அதுல மாதிரி ஒரு கோட்டைக்குள்ள போனா அது என்னன்னா ரத்தம் கொடுக்கு. இங்க என்னன்னா மாநகராட்சி போனா யாரு போனாலும் சரி அது காசு கொடு. நம் நாடு படம் பார்த்தோம்ல, நம் நாடு படத்துல தேங்காய் சீனிவாசன் அங்க இருக்க மக்கள், அதாவது பேரிவான மக்கள் வருவாங்க, குடிசையில வர்ற மக்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க. ஐயா எங்க வீட்டுக்கு பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. வெயிட் அவங்களுக்கு என்ன ஒண்ணு தெரியாது, என்ன வெயிட்டுங்க. அப்பதான் நான் சொல்றேன், வெயிட்டுன்னா இந்த அளவுக்கு பணமியா பணம், அதுதான் இங்க நடக்குது. எதுக்கு எடுத்தாலும் பணங்க. இப்ப பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், இது உண்மையா இல்லையான நீங்களே கண்டறி. இங்க இருக்கிற ஒரு நியாயமான ஒரு அதிகாரி எனக்கு கொடுத்தது, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கனே, ஆனா இதையெல்லாம் சொல்லுங்கனே அப்படின்னு யாரு அந்த அதிகாரி சொல்றாரு. அவரெல்லாம் அங்க குடிச்சு வச்சுக்கிட்டோம். யாராரு துணை போனீங்களோ அவங்க எல்லாம் பேர் எடுத்து வச்சுக்கிட்டோம். நீ தப்பிக்கவே முடியாது. நீ பாத்தீங்கன்னா அதிகாரி இன்னைக்கு அவன் சொன்னா இவன் சொன்னா நீ செஞ்சவன் பூரா மாட்டிக்கிற போற அப்படின்னு தான் இத சொல்றேன். என்னன்னா இன்னைக்கு நகர அமைப்பு பிரிவில் நடக்கிற ஊழல், இத குறிப்பா சொல்லிக்கிறேன். நகர அமைப்பு பிரிவில் நடக்கிற ஊழல் எதுலையும் பார்த்தா ஊழல் இல்லை. இத பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கணும்னா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். யாருக்கு? நகரமைப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 1 ஏக்கர் நீங்க பிளாட் போடணும்னா OSR
ஒரு இடம் ஒதுக்கணும் OSRன்னு சொல்லி ஒரு கிட்ட சதவீதம் 10% இடம் OSRல ஒதுக்கணும். இந்த 10% இடம் வந்து ஒரு ஏக்கருக்கு 1 சென்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நல்லா கேளுங்க தம்பி, கேளுங்கப்பா, கேளுங்க, என்னன்னு கேளுங்க. 1 சென்ட் ஒதுக்கணும். இந்த 1 சென்ட் எவ்வளவுன்னா மார்க்கெட் விலை வச்சுங்க. சும்மா மாநகராட்சி பகுதியில ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு சென்ட் இப்ப இருக்கும்ல. 10 லட்சம் ரூபான்னா இவங்க என்னன்னா அந்த அரசாங்க நிர்ணயிட்டு வச்சுங்களே, அது என்ன 3 லட்சம் ரூபாய் 3.5 லட்சம் ரூபாய், மீதி 6 லட்சம் சுவாகா போட்டுறாங்க. அது மட்டுமல்ல, 1 ஏக்கர் பிளாட் போடணும்னா 23 அடி அகலத்துக்கு இடம் விடணும். அந்த இடம் விட்டு அதுல என்ன பைப் லைன், அதுலயே மின் லைன், இப்ப புதுசா இந்த திட்டம் மின்சார வயர் போறதுக்கு, கழிவு நீர் போறதுக்கு, குடிநீர் போறதுக்கு வழி அமைக்கணும். அதுக்கு பணம் கட்டணும். அந்த பணத்தை இவங்க முறையாக இந்த நகர அமைப்பு பிரிவு வாங்குறதே இல்லை. மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அதுலயும் ஒரு இது பணியணும்னா 1 ஏக்கர் பிளாட் பணியணும்னா 30 லட்சம் ரூபாய் ஊழல். என்ன சொல்றாங்க, 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அவங்களுக்கு. கேட்டா எல்லாம் மேல இடத்துக்கு போகுது, எல்லாம் மேல இருக்கும் கணிச்சுக்கலாம், மேல இருக்கும் கணிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அது அதே நேரத்தில் இருக்குங்களா, இது நகரமைப்புக்குள்ள டெண்டர்ல புதுசா கிடையாது. நம்ம எங்க மாவட்ட செயலாளர் சொன்னார், எங்க குரு சொன்னார், சொன்னார். அவர் ஏற்கனவே மேயரா இருந்தவர் இல்லையா, அவர் சொன்னாரு, எப்பா நான்லாம் கணினி எங்க காலத்துல வாங்கி கொடுத்தோம்னா அது விரைவாக அந்த கொடுக்கிற மனுக்களுக்கு எல்லாம் விரைவு தீர்வு பண்ணணும். நீ அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அக்கௌண்ட் போடும்போது உங்க டேலி ஆகணும், நீங்க குழப்பக்கூடாதுன்னு கொடுத்தான். அதுலயும் நீங்க நிறைய ஊழல் பண்றாங்க. இப்ப என்னன்னா 6 கோடிக்கு மேல ஊழல், 6 கோடிக்கு மேல டெண்டர் வைக்கிறாங்க. 6 கோடிக்கு மேல டெண்டர் விட்டா அந்த டெண்டரை அதுக்கு ஒரு சாப்ட்வேர் இருக்கு. அந்த சாப்ட்வேர் யார் எடுக்கிறானோ அவன் பார்த்தா தாப்பா ஓப்பன். இது அண்டாக்கா கஜம் அபுக்கா கஜம் திறந்துடுச்சு அப்படின்னு அலிபாபா 40 சொல்லுவாங்க. சரிங்களா, பாத்தீங்களா, பாத்துருக்கீங்க. அது மாதிரி அவன் திறந்தாத்தான் அந்த டெண்டரே பார்த்தா அது வருது. அப்புறம் அவன் டெண்டர் போடுறான், வேற யாரும் போடல, இவர் தான் ஃபிட்டு அப்படின்னு கொடுத்துறாங்க. இது கொடுத்து இது மாதிரி முறைகேடு 40 டெண்டர் வரைக்கும் இது வரைக்கும் இதுல நடந்திருக்கு முறைகள். இப்ப 125 கோடி ரூபாய் ரோடு போடுறதுக்காக போட்டுருக்காங்க. இந்த ரோடு போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையுமே பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கான்ட்ராக்டருக்கு தான், ஒப்பந்தக்காரருக்கு தான் கொடுக்குறாங்க. எப்படி பாருங்க, ஒப்பந்த கான்ட்ராக்ட் நீங்க அதை எடுத்து லிஸ்ட பார்த்தா குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், மற்ற யாருக்கும் கிடைக்காது. அப்புறம் எப்படியா ரோடு நல்லா இருக்கும், போட்ட 1 வாரம் 10 நாள் ஒரே மழையில குடியிட்டு போயிருக்கு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. நம்ம பேராசிரியர் சொன்னார், அண்ணன் சொன்னார், தம்பி மாரி சக்கரவர்த்தி சொன்னார், டேவிட் ஐயா சொன்னார், எல்லாரும் பேசுறாங்க. இது என்னன்னா இது மாதிரி மதுரையில பார்த்தா எவ்வளவு. அதே மாதிரி நம்ம முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் ஐயா நாங்க எதுக்காயா கொண்டாந்தோம். மதுரை மக்களுக்கு எங்க எடப்பாடியார் 4 வருஷத்துல 8000 கோடிக்கான பணிகள் செய்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அங்க அடையாளம், மதுரையினுடைய அடையாளம் எதுன்னா எங்க எடப்பாடியார் புரட்சி தலைவர் அம்மா கொடுத்ததுதான். உலகத்தரம் வாய்ந்த சாலைகள், நிறையாத மாரியம்மன் தெப்பக்குளம், பெரியார் பேருந்து நிலையம், நம்ம திருமணாக்கர் மகா 2 கோடியில் உலகத்தரம் வாய்ந்த பசுமை பூங்கா, அந்த நம்ம பெருந்தலைவர் காமராஜருக்கு 50 லட்சம் ரூபாயில் அந்த இடத்தை வழக்கத்தோம். 10 தூண் மண்டபம் புதுப்பிக்கப்பட்டது, புது மண்டபம் புதுப்பிக்கப்பட்டது. ஒரே தொழிலே போலாம். கொடிசி அரங்கத்தை போல தமிழகத்துல ஒரு பெரிய அரங்கம் இப்படி எல்லாம் கொடுத்து நீங்க மதுரை இருவழிச்சாலை வையாட்டுல 10 பாலம் கட்டி இருக்காரு எங்க அண்ணன் ஆட்சியில. 10 பாலம் கை கட்டுங்கப்பா. என்னோட மதுரைக்காரங்க இப்படி இருக்கீங்க, கொள்ளையடிக்கிறவனும் பேசாம இருக்கீங்க, கை தட்டவும் மாட்டேங்கிறீங்க. கை தட்டுங்கப்பா. அண்ணன் வர்றாரு, வந்து இந்த ஊழல் பேர் உள்ள முடிச்சு போக போறாங்க. எழுதி கொடுக்கோம்ல, ஆமா என்ன பேராச்சு எழுதி கொடுக்கிறோம் உள்ள போறாங்க.
அதனால இந்த மாநகராட்சி என்ன நீங்க கூட நினைக்கலாம், இன்னும் 2-3 நாள்ல தானே தேர்தல் அறிவிக்க போறாங்க, இதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. இது ஒரு விழிப்புணர்வு தான்ப்பா. இதெல்லாம் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் மதுரை மக்களுக்கு தெரியணும்ல. மதுரைக்காரன் விவரமானவன் வச்சு செய்யலாம், எப்பவுமே வச்சு செய்வாங்க. மதுரைக்காரங்க விவரமானவங்க, பாசக்காரன் ரோசக்காரன். ஆனா ஏதாவது செஞ்சுட்டா விட மாட்டாங்க, நான் அது சொல்லக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த ஆட்சி அவலங்கள் இங்கே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இதை ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இவங்க செய்யவே இல்லைங்க. பேராசிரியர் நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு போய் எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேட்டோம், என்னன்னே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி உயர் நீதிமன்றம் போங்க அப்படின்னு உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரணும். நீதியரசு நாங்க கொடுத்தது உண்மை, செஞ்சு வந்தார். ஆணையாளர் ஏற்றுக்கொண்ட ஆணையாளர் இது அனுப்பியிருக்காரு. அப்ப நடந்தது. அவரே ஒரு ஐஜி, தென்மண்டல ஐஜி தலைமையில 12 பேர் கொண்ட குழு போட்டாங்க. குழு ஒரே வாரத்துல 28 கோடி ரூபாய் கண்டறிஞ்சாங்க. தாய்மார்களே, நியாயமானவர்களே கேளுங்க, 28 கோடி ரூபாய் ஒரே வாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வரி விதிப்பு மட்டும் இன்னும் நகரமைப்பை எடுக்கல. நகரமைப்பை பார்த்திருந்தா பல கோடி ரூபாயின் ஊழல் நடந்திருக்கிறது. எனவே ஊழல் நிறைந்த மாநகராட்சியாக இருக்கிறது, செயல்படாத மாநகராட்சியா இருக்கிறது. இன்னைக்கு மாநகராட்சி ஆணையாளர் நல்லவர் தான், அவர் 5 பைசா வாங்காதவர். அவரையும் குற்றம் சொல்ல இன்னைக்கு இருக்கிற மாநகராட்சி ஆணையாளர் சகோதரி நல்லவர் தான். ஆனா அவர் நானே எழுத்து கேட்க முடியலையே. எப்பா என்னப்பா செய்யறது, நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவரை சுற்றி இருக்காங்க ஒரு அதிகாரிக. இவங்க பூரா சேர்த்துட்டு கூட்டு கொள்ளை அடிக்கிறாங்க. இதை தட்டி கேட்க இந்த அரசாங்கத்துக்கு துப்பு இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த தட்டி கேட்கக்கூடிய ஒரே மக்கள் மதுரை மக்கள் தட்டி கேட்போம். அந்த தட்டி கேட்கிறது வர்ற தேர்தலில் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிப்போம். தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவருடைய ஆட்சி அமையும் என்று கூறி இந்த அருமையான கூட்டத்தில் சுற்றறிக்கையும் வெயில கூட இவ்வளவு நேரம் இருந்த உங்களுக்கு என்னுடைய மாநகர் மாவட்டங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.